தான் செய்யணும். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறதா ஒரு முக்கியமான ஒரு இது கொடுக்குறேங்க. இது ஒரு ஆராய்ச்சி. இது வந்து போபால் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து 1984ன்னு நினைக்கிறேன், யூனியன் கார்பைடு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து விஷவாயு அதுலேருந்து வெளியேறி விஷவாயு தாக்கி பலர் இறந்து போயிடுறாங்க. எல்லோரும் தவிச்சிட்டு ஓடுறாங்க, ஜனங்க அப்படி அப்படியே கொத்து கொத்தாக விழுறாங்க. 2 குடும்பத்தினர் வயசான பேரண்ட்ஸும் இருக்காங்க. அவங்களால எங்கேயும் நகர முடியல. அவங்க உடனே அக்னிஹோத்திரம் ஹோமம் வந்து வீட்டுக்குள்ள டெய்லி பண்ணுவாங்க. அக்னிஹோத்திரங்கிறது காலையில் சூரிய உதயத்தின் போதும் சூரிய அஸ்தமனத்தின் போது சாயந்தரமும் பண்ணணும். அதை அவங்க கண்டினியூஸாக அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. பல வருடங்களாக பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் பண்ண தெரியல, என்ன தெய்வத்தை என்ன கேட்கறதுன்னு தெரியல, ஒன்றும் தெரியாமல் மறுபடியும் அந்த ஹோமத்தை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த 2 வீட்டில் இருந்தவர்களுக்கும் ஒன்றுமே ஆகலை. அந்த போபால் கேஸ் ட்ராஜடி முடிஞ்ச உடனே உலகம் முழுக்க இந்த நியூஸ் போகிறது. அது எப்படி எல்லாரும் இறந்தாங்க, இந்த 2 பேர் வீட்டில் மட்டும் ஒன்றும் ஆகலைன்ன உடனே வெளிநாட்டிலிருந்து, குறிப்பாக ஜெர்மனி, ஐரோப்பா பண்ண இடத்துல பல இடங்கள்லேருந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து பார்த்தப்ப தான் இந்த ஹோமத்தில் ஏதோ ஒரு எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோமத்தை வந்து அவங்க டெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி வந்து டெஸ்ட் பண்ணுறப்ப நீங்கள் இப்பயும் இந்த அக்னிஹோத்ரா நிறைய பிராமின்ஸ்லாம் பண்ணுறாங்க, எல்லாம் இருக்குது. அதில் பல மந்திரங்கள் இருந்தாலும் அதில் குறிப்பாக எது ஒவ்வொன்றுத்துலையும் அங்கே டெஸ்ட் பண்ணிகிட்டே வரப்போ குறிப்பாக ஒரு 2 மந்திரங்கள் சொல்கிறப்ப தான் ஒரு 100க்கும் மேலான ஆக்சைட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த ஆக்சைட்ஸ் வந்து இந்த காற்றில் இருக்கிற அசுத்தங்களை வந்து முறியடிக்குது. அதனால் நீ வந்து சுவாசிக்கிற காற்று நல்ல காற்றாகி அவங்க வந்து பிழைச்சிருக்காங்க அப்படிங்கிறது. அந்த 2 இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூர்யாய ஸ்வாஹா சூர்யாய இதம் ந மம, அது ஒன்று. அக்னயே ஸ்வாஹா அக்னயே இதம் ந மம, இது காலையில். சாயந்தரத்தில் பிரஜாபதியே ஸ்வாஹா பிரஜாபதியே இதம் ந மம, சூரியன் சொல்லக்கூடாது. மறுபடியும் அதே வார்த்தை அக்னயே ஸ்வாஹா அக்னயே இதம் ந மம, இது வந்து சமஸ்கிருத வார்த்தை. இதுக்கு உலகத்தில் இருக்கிற பல மொழிகள்லையும் அதே மீனிங்கோ இல்லை வார்த்தைகளை போட்டு ட்ரை பண்ணாங்க, இன்க்ளூடிங் தமிழ், இன்க்ளூடிங் அதர் இந்தியன் லாங்குவேஜஸ். எதுலேயுமே அந்த பலன் வரல. இதையே காலையில் சூர்யாய ஸ்வாஹா இருக்கு இல்லையா, அங்கே சாயந்தரம் சூர்யாய ஸ்வாஹா போட்டாலும் வரல. அப்போ அந்த வார்த்தைக்கு ஒலிக்கு ஏதோ ஒரு அது இட் மேக்ஸ் சம் வைப்ரேஷன், ஏதோ காற்றில் ஒரு சேஞ்ச் பண்ணுறது. அதுதான் நம்ம இந்த ராகத்தில் சொன்னேன் இல்லைங்களா, ஒவ்வொரு இதே ஸ்வரங்கள் ஒவ்வொரு ராகமும் ஒவ்வொரு மாதிரி பாடுறப்ப உங்களுக்கு வேறு விதமான பலன் வருது. அப்படியே நம்மளை பிரம்மத்துக்கு தூக்கிட்டு போகுது. நாத பிரம்மங்கிறது அதில் தான் உங்களுக்கு கிடைக்கிறது. அந்த மாதிரி இந்த வார்த்தைகள் இது வந்து அப்போ ரொம்ப பிரபலமாக 1990களில் பண்ணி நாங்கள் விடாமல், அது கரோனா பீரியடில் நாங்கள் விடாமல் பண்ணோம். கரோனாக்கு எல்லாரும் பயந்துட்டு இருக்கிறப்ப அதுக்கான ஆராய்ச்சி கட்டுரைகள்லாம் போனேன். அப்போ அது என்ன ஆறுது, இப்போ கரோனா நம்மளுடைய சுற்றி இருக்கிற ஏதாவது மைக்ரோப்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து ஏதாவது அழிக்கிறதா, என்ன செய்யுது, அதெல்லாம் கூட நான் வந்து பல ஆராய்ச்சி கட்டுரைகள்லாம் எடுத்து நான் வந்து போட்டிருப்பேன் பாருங்க. ரொம்ப நிறைய வேலையில்லா போன ஒரு விஷயம் அது. விடாமல் நாங்கள் வந்து 2 வேளை பல வருடங்களும் பண்ணேன். அந்த நம்ம வீட்டில் கரோனா காலத்தில் விடாமல் பண்ணேன். இது ஏன்னா கரெக்டாக வந்து சன்செட்டு சன்ரைஸுக்கு எழுந்து பண்ணணும் நம்ம. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாமும் டெஸ்ட் பண்ணாங்க. எல்லா ஜாதியினரையும் வச்சு டெஸ்ட் பண்ணாங்க, ஆணா பெண்ணா வச்சு டெஸ்ட் பண்ணாங்க. அதுலலாம் சேஞ்சே வரல. எந்த ஜாதிக்காரங்க, சின்ன குழந்தை, சின்ன பையன், பெரியவங்க, வெளிநாட்டுக்காரங்க, உள்நாட்டுக்காரங்க, யார் பண்ணாலும் வித்தியாசம் வரல. ஆனால் மாதவிலக்காக இருக்கிற பெண் செய்தால் பலன் ஏற்படலை. மாதவிலக்காக இருக்கிற பெண் அந்த பாத்திரத்தை, அந்த செப்பு பாத்திரத்தெல்லாம் தொட்டாலும் ஆகலை. பக்கத்தில் இருந்தால் ஒன்றும் ஆகலை. அவள் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு அடிக்குள்ளே தான் உட்காந்துருக்காங்க, ஆனால் ஒன்றும் ஆகலை. ஆனால் இந்த மந்திரத்தை இந்த வழியில் சொன்னால்தான் பலன் ஏற்பட்டதுன்னு பார்க்குறப்ப நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் ஏன் அதை சமஸ்கிருதம் என்று பார்க்கிறீர்கள்? அது வந்து ஒரு ஒலி பிழம்பு. இறைவன் எப்படி இருக்கான்னு நினைக்கிறீங்க? இறைவன் வந்து சப்த வாயுக்குள்ளே இருக்கான்னு தான் உங்களுக்கு வரும். பரம்பொருள் இருக்கு இல்லைங்களா, பரம்பொருள் நம்மளை சுற்றி இப்போ வைப்ரேஷன்ஸ், சம் வைப்ரேஷன், அது ஒலி, ஏதோ ஒரு ஒலி. அது வந்து என்ன, நம்மளால் டிடெக்ட் பண்ணக்கூடிய ஒலி, டிடெக்ட் பண்ண முடியாத ஒலி, ஏதோ ஒரு ஒலி. அந்த ஒலியில் தான் உங்களுக்கு பவர் ஏற்படுறதுங்கிறதுக்கு அந்த அக்னிஹோத்திர ஹோமமே சாட்சி. நீங்கள் அது இல்லை, நான் தமிழில் தான் பேசுவேன் அதனால் வருது அப்படின்னு நினைக்க, அதுக்கும் நீங்கள் ஒரு ஆராய்ச்சி பண்ணுங்களேன்னு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி நடந்ததுன்னு தான் அன்றைக்கி நான் அதில் சொன்னேன்னா. அதில் இந்த மாதிரி ஒரு கோயிலுக்குள்ளே இப்படி பண்ணுறப்ப தான் அந்த பலன் ஏற்படுகிறது. அதுவும் அந்த மாதிரி பிரதிஷ்டை பண்ண கோயிலில் வேறு மாதிரி, இதில் வேறு மாதிரி தான் இருக்குது. மற்றபடி நீங்கள் கோயிலுக்கு போய் தான் நீங்கள் இதெல்லாம் பெறணுன்றது இல்லை. நீங்கள் உங்கள் வீட்டிலேயே உட்காந்து எந்த இடத்துல இருந்த இடத்துலையே உங்களுக்கு பிரம்மத்தை காணலாமே. கோயில் போய் தான் பண்ணணுமா? அங்கே ரூல் அப்படி இருக்குன்னா ஏன் அந்த ரூலை நீங்கள் கெடுக்குறீங்க? இன்றைக்கி நீங்கள் பேசுகிறீங்க, நான் பேசலைன்னா டசன்ட் மேட்டர். அப்படி மற்றவங்களெல்லாம் நான் கம்பேர் பண்ண விரும்பலை. பட் மற்ற மதத்தினவர்களை பாருங்கள், அவங்க என்ன லாங்குவேஜில் இது பண்ணுறாங்க, அவங்க தமிழ் நான் எப்படி விடுவேன்னு அதெல்லாம் எடுத்துக்கிறாங்களா? அவங்களுடைய கோட்பாடு படி என்ன லாங்குவேஜில் சொல்லணுமோ அதில் தானே அவங்க சொல்லிக்கிறாங்க. ஏன் நீங்கள் நமக்கு வரப்போ, இந்துக்களுக்கு மட்டும் வரப்போ இந்த மாதிரியான குதர்க்கமான கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் நான் கேட்பேன்.
இல்ல மற்ற மதத்துல இப்போ அவங்கலாம் உருதுன்னா அந்த ஒரு மொழி இருக்கு. நமக்கு பல மொழிகள் இருந்துட்டு இருக்கிறதுனால போகட்டுமே, தானே கொஞ்சம் பிரச்சனை. தெய்வத்தை கும்பிடுவதற்கு அவர்கள் என்ன மொழியை உபயோகப்படுத்துகிறார்கள்? ஏன் அதில் நீங்கள் போய் உள்ள போய் நுழையிறீங்களா? ஏன் நாங்கள் மட்டும் இளிச்சவாயர்களா? எங்க கிட்டக்கு வந்து நீங்கள் இன்டர்ஃபியர் பண்ணுறீங்க? மேம்